ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நேற்று அமாவாசை வழிபாடு, தை அமாவாசை வழிபாடு செஞ்சுருப்போம். அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களுக்கான வழிபாடு செய்யும் நாள் தாங்க. அன்றைய தினத்தில் முன்னோர்களுக்காக வீட்டில் படையல் போட்டு வணங்குவோம். அதே நேரத்தில் கோயிலுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்கறது, காக்காவுக்கு சாதம் வைக்கிறது, அன்னதானம் செய்கிறது, இதையெல்லாம் பலரும் தவறாமல் கடைப்பிடிப்போம். இதெல்லாம் செய்வதோடு சேர்த்து இன்னொரு காரியத்தையும் நம்ம செய்யணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க. இந்த செயலை நம்ம அமாவாசைக்கு அடுத்த தினம் செய்யணுங்க. அந்த ஒரு செயலை நாம் செய்யாமல் போனால் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களும் வீண் விரயங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் மிகவும் எளிமையான ஆன்மீக பரிகாரங்கள், அதாவது எல்லாராலையும் செய்யக்கூடிய, நிறைய பேர் செஞ்சு பயனடைந்த பரிகாரங்கள் தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த விஷயங்களை நானும் செய்கிறத உங்களுக்கும் சொல்கிறேங்க. அமாவாசை வழிபாட்டுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அமாவாசை வழிபாடு முடிஞ்ச பிறகு செய்ய வேண்டிய ஒரு முறை இருக்குங்க. அதையும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இதை அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு படையல் போட்டு திதி தர்ப்பணம் கொடுத்தவங்க மட்டும் செஞ்சால் போதுங்க. மற்றவங்க செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா அமாவாசை வழிபாடு எல்லாருக்குமே இருக்காது. வீட்டில் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்காதவங்க, படையல் போடாதவங்க இதை செய்ய வேணாங்க. இன்னும் சிலருக்கு அமாவாசை பழக்கமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படியானவர்களுக்கும் இது தேவையில்லைங்க. நாம் செய்ய வேண்டிய காரியம், அமாவாசை வழிபாடு முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் காலையில் வீட்டை ஃபுல்லாக தொடச்சி சுத்தம் செய்யணுங்க. அதாவது போட்டு விடணும். அதே போல் பூஜை அறையில் விளக்கேற்றி முன்னோர்களை வழிபாடு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அந்த விளக்குகளையும் சுத்தம் செய்யணுங்க. பூஜை அறையில் இருக்கும் படங்களையும் துடைத்து சுத்தம் செய்யணுங்க. சிலர் பூஜை அறையில் இந்த முன்னோர்களுக்கான வழிபாடு செய்ய மாட்டாங்க. அதாவது படையல் போட மாட்டாங்க, தனியாக வச்சு தான் செய்வாங்க. அப்படி தனியாக வச்சு செய்யும்போது ஏத்தனை விளக்க சுத்தம் செஞ்சால் போதுங்க. அதோட வீட்டை சுத்தம் செஞ்சால் போதும். ஒரு சிலர் பூஜை அறையில் தான் இந்த வழிபாடு செய்வாங்க. முன்னோர் வழிபாடு படையல் போட்டு வழிபாடு செய்கிறவங்க, அப்படி செய்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ண விளக்கு, படம் இதெல்லாமே தொடச்சி சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படி நாம் சுத்தம் செஞ்ச பிறகுதான் நாம் தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஏன்னா அமாவாசை வழிபாடு அப்படின்றது முழுக்க முழுக்க முன்னோர்களுக்கானது. அடுத்த நாள் நாம் ஏற்றுற தீபமானது தெய்வத்துக்கு ஏற்ற போகிறது. என்னதான் நம்முடைய குலத்திற்கு முன்னோர்கள் முக்கியமானவர்கள் அப்படின்னாலும் இறைவனோடு அவர்களை எப்போதும் நம்ம ஒன்றாக வச்சு வணங்கக்கூடாதுங்க. அதே போல் ஒன்றாக எந்த காரியத்தையும் செய்யக்கூடாதுங்க. அதுக்காக தான் இந்த சுத்தம் செய்யும் முறை. இதில் நிறைய பேருக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஒரு சிலர் பூஜை அறையிலே இறந்தவங்களுடைய முன்னோர்களுடைய படத்தை வச்சு வணங்குறாங்க. நானே நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேங்க. அதாவது அவங்களுடைய மனநிலைமையை பொறுத்தது. குறிப்பாக சாஸ்திரத்தில் சொல்கிறது என்னென்னா, தெய்வ படங்களோடு நம்முடைய முன்னோர் படங்களை வைக்கக்கூடாது அப்படின்றது. நம்மளுடைய முன்னோர் படங்களை தனியாக வச்சு அவங்களுக்கு தனியாக தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோம் அப்படின்னா அவங்கள வணங்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம முன்னோர்களை வணங்கிட்டு போகிற எந்த காரியமும் தடைபடாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஒரு சிலர் நான் வைக்க தான் வைப்பேன், நான் பூஜை ரூமில் தான் வச்சு வழிபடுவேன், நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சரி, அது அவங்களுடைய விருப்பம். இதில் நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பலைங்க. அவங்கவுங்க எப்படி வழிபடுறீங்களோ அந்த மாதிரி வழிபட்டுங்க. இந்த மாதிரி ஒரு முறை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். அது தேவை அப்படின்றவங்க பயன்படுத்திக்கங்க, தேவையில்லைன்னா விட்டுடுங்க. ஆனால் ஒரு சிலர் அமாவாசைக்கு அப்புறம் வீடை சுத்தம் பண்ணுறது, பூஜை அறையை சுத்தம் பண்ணுறது அப்படின்றத இன்ன வரைக்கும் கடைபிடிச்சிட்டு தான் வராங்க. இதை செய்யாமல் போனால் நமக்கு வீண் விரயங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள் இதையெல்லாம் சந்திக்க நேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால் விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க, விருப்பம் இல்லாதவங்க விட்டுடுங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அதனால் அமாவாசை வழிபாடு நல்ல முறையில் செஞ்சு முடித்தவங்க அடுத்த நாள் எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சுடுங்க. வேலைக்கு போகிறவங்க இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குங்க. நம்முடைய நலனுக்காக செய்வது அவசியங்க. ஒருவேளை உங்களால் செய்ய முடியல, ரொம்ப வேலை டைட்டாக இருக்குது, வீடெல்லாம் துடைச்சி பூஜை அறையெல்லாம் துடைக்க முடியல அப்படின்றவங்க இந்த ஒரு வழிமுறையை நீங்கள் பின்பற்றலாம். இது ஆப்ஷனல் தாங்க. கடல் தண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கடல் தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிக்ஸ் பண்ணி வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டு பூஜை அறையிலும் தெளித்து விட்டுருங்க. ஆனால் அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுற தீபத்தை மட்டும் சும்மாவாவது கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் ஏற்றுங்க. ஒருவேளை கடல் தண்ணி இல்லை, புண்ணிய தீர்த்தங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்க, காசி தண்ணி, ராமேஸ்வரம் தண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதையும் வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க. எதுவுமே இல்லை அப்படின்றவங்க சுத்தமான நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கல் உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சள் பொடி ஒரு பிஞ்சு போட்டு வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுடுங்க.
அதுக்கப்புறம் எப்பவும் போல் உங்களுடைய ரெகுலர் பூஜையை செய்ய ஆரம்பிங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.